வணக்கம் நண்பர்களே. இன்று நான் பேசப்போவது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு தினத்தைப் பற்றி. ஏப்ரல் 21 உலக படைப்பாற்றல் மற்றும் புதுமை தினம். இந்த தினம் புதிய யோசனைகள், புதுமையான சிந்தனைகள் மற்றும் மனிதர்களின் படைப்பாற்றலை ஊக்குவிக்க உருவாக்கப்பட்டது. ஐக்கிய நாடுகள் அமைப்பு UN இந்த நாளை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. படைப்பாற்றல் என்றால் என்ன? ஒரே விஷயத்தை மற்றவர்களை விட வேறுபட்ட முறையில் சிந்திப்பதே படைப்பாற்றல். ஒரு பிரச்சினைக்கு புதுமையான தீர்வு கண்டுபிடிப்பது, அதுவே கிரியேட்டிவிட்டி. ஏன் இது முக்கியம்? வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிறது, தொழில் வளர்ச்சிக்கு உதவுகிறது, சமூக முன்னேற்றத்திற்கு காரணமாகிறது. இன்று உலகில் பெரிய வெற்றியாளர்கள் எல்லாம் ஒரே மாதிரி சிந்திக்கவில்லை. அவர்கள் வேறுபட்ட சிந்தனையால் தான் முன்னேறினார்கள். உதாரணமாக, புதிய தொழில்நுட்பங்கள், கலை மற்றும் வடிவமைப்பு, ஸ்டார்ட் அப் யோசனைகள். இந்த எல்லாமே படைப்பாற்றலின் பலன். நீங்களும் எப்படி படைப்பாற்றலை வளர்த்துக் கொள்ளலாம்? தினமும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். கேள்விகள் கேளுங்கள். தவறுகளை பயப்படாதீர்கள். உங்கள் யோசனைகளை செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், படைப்பாற்றல் என்பது பிறப்பிலேயே வரும் ஒன்று அல்ல. அதை நாமே வளர்த்துக் கொள்ள முடியும். இந்த உலக படைப்பாற்றல் தினத்தில் நீங்களும் ஒரு புதிய யோசனையை தொடங்குங்கள்.